விநாயகர் சதுர்த்திக்காக பிள்ளையார்பட்டி மோதகம் பண்ணலாமா? 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2.5 கப்பு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்ச பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி வேக வைக்கணும். இந்த மாதிரி திக்காய் வரும்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி திக்கானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். மாவு ஆறுனதுக்கப்புறம் மோதக அச்சியில் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோதகமாக ரெடி பண்ணி ஆவியில் வேக வச்சுக்கலாம். மோதகமாக வேண்டான்னா பிடி கொழுக்கட்டை மாதிரியோ இல்லை உருண்டையாவோ செஞ்சு கூட விநாயகருக்கு படைக்கலாம்.